தமிழகத்தில் நாளை மறுநாள் பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் பள்ளி வாகனங்கள் ஆய்வு வேகமெடுத்துள்ளது. தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறை காலத்தில் பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் தமிழகம் முழுவதும் ஆய்வுக்கு உட்படுத்துவது வழக்கம். தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் ஆய்வுகள் தொடர்ந்து வரும் நிலையில் சென்னையில் 2வது நாளாக சோதனை நடத்தப்பட்டது. வேக கட்டுப்பாட்டு கருவி, முதலுதவி பெட்டி, அவசரகால கதவு, தீயணைப்பு கருவிகள் உள்ளிட்ட 16 அம்சங்கள் ஆய்வில் சரிபார்க்கப்படுகின்றன. ஃபுட்போர்டெல்லாம் வந்து கரெக்டான ஹைட்ல, அதே மாதிரி அவங்க ஏறக்கூடிய லெவல்ல இருக்கா, பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நல்ல முறையில் இருக்கா, அதே மாதிரி அவங்க பேக்ஸ் எல்லாம் வைக்கிறது சீட்டு கீழே அதுக்குண்டான ரேக்ஸ் எல்லாம் தனியான முறையில் அமைச்சிருக்காங்களா, எமர்ஜென்சி டோர் வந்து சரியான முறையில் வந்து ஓப்பன் ஆகாத, அது வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல வந்து மாணவர்லாம் வந்து வெளியேறக்கூடிய அளவில் ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த க்ளோஸ் பண்ணக்கூடிய ஈஸியான நிலைமையில் இருக்கா அதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் வந்து முறையாக புதுப்பிச்சிருக்காங்களா, அது வந்து வேலிடிட்டி டேட் இருக்கா, நல்ல முறையில் இருக்கா, அதையும் பார்க்குறோம். நெல்லை மாவட்டத்தில் இதுவரை 182 பள்ளி வாகனங்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. தரமில்லாத வாகனங்களுக்கு அனுமதி அளிக்க அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். நெல்லையை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் 182 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இதில் 22 வாகனங்கள் சரியல்ல என்று திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. அவைகள் மீண்டும் அதற்கான முழுமையான தகுதியுடன் வந்தால் அதற்கான மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வை பொறுத்தவரைக்கும் மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் டிஎஸ்பி அதேபோல ஆர்டிஓ என அனைவருமே உயர் அதிகாரிகள் அனைவருமே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் முழுமையாக அது தகுதி பெற்ற வாகனமாக பார்க்கப்படுகிறது. பள்ளிகள் திறக்க நாளை ஒரு நாள் மட்டுமே இருக்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளி வாகனங்களையும் ஆய்வு செய்வதற்கான பணிகளில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீவிரமாக உள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.